இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ப்ளவுஸை அந்த கழுத்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு தோழிகள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்னும் பொழுது அது பேக் நெக்குக்கு மட்டும் கொடுத்துருந்தாலும் சரி, ஸ்லீவுக்கும் சேர்த்து கொடுத்துருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் அதை மடித்து போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், சுற்றளவு எவ்வளோ வேணும்ன்றத நீங்கள் அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஹைட்டு எவ்வளோ மெஷர் வேணுமோ அதை மெஷர் பண்ணிக்கிட்டு லைனிங் ப்ளவுஸை எடுத்து நீங்கள் ஆம் ஹோல்லாம் கட் பண்ணக்கூடாது. வெறும் சுற்றளவு மட்டும் பார்த்துக்கோங்க, ஹைட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ண பிறகு தான் மற்ற இடங்களெல்லாம் கட் பண்ணணும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த லைனிங் கிளாத்தோட இந்த மெயின் கிளாத்தை வைக்க போகிறோம். வைக்கும்பொழுது நீங்கள் முதல்ல லைனிங் கூட கட் பண்ண வேண்டாம். அப்படியே இது மேலே இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பக்கம் கட் பண்ண போகிறீங்க அப்படின்றத அளந்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அளந்து வச்சதை கட் பண்ணாமல் அப்படியே இதை வச்சு இந்த பேக்கை முதல்ல இந்த இடத்த ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் அசையாமல் இருக்கும். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை நம்ம எதையுமே கட் பண்ணலை, அப்படியே முழுமையாக தான் இருக்குது. இதை சரியாக ஒரு ஓரத்தில் இருந்து அப்படியே இதை ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த ஓரத்துலேயும் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம இது அப்புறமா பிரித்து விட்டுக்கலாம். கீழே இருக்கிறது மட்டும் சாதாரண ஸ்டிச்சே போதும். இப்போ இதையும் நம்ம லாங் ஸ்டிச் போட்டுட்டோம் இல்லையா, இந்த சைடும் அதே மாதிரியே ஒரு நல்ல சமப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நமக்கு இந்த நெக்கோட இடம் இந்த நெக் போர்ஷன் நகராமல் இருக்கணும். இந்த நகராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் போடுறோம். தொடர்ச்சியாக அப்படியே டாப்லேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இது எல்லாமே இந்த 3 பக்கம் போட்டதும் நம்ம பிரிக்க போகிறோம். கீழே இருக்கிறது மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் கழுத்து போர்ஷன் கிட்ட ஊசி கொண்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் எல்லா இடமும் தையல் போட்டிருக்கிறதால எந்த இடமுமே நகராமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தையல் போடலாம். ஸ்டோன் அடிபடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபுட்டை மாற்றிக்கணும். ஃபுட்டை மாற்றும் பொழுது நீங்கள் இப்படி இருந்து தைக்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டோன் இருக்குது. அப்போது இடது பக்கம் ஸ்டோன் இருக்கும் பொழுது நீங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபுட்டை போடணும். இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து தைக்கிறீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு ஃபுட் இருக்கணும். அப்போ இந்த ரைட் சைடில் உங்களுக்கு இந்த இடம் அழுத்தமாக இருந்தாலும் இந்த இடம் காலியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக தையல் வந்துடும். ஃபுட்டை மாற்றும் பொழுது எப்போதுமே ஊசியை உள்ளே நிறுத்தி பின்னாடி இந்த லீவரை கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றுங்க. முதல்ல அதை செட் பண்ணும்பொழுது தூக்கி இருக்கட்டும். உள்ளே வைக்கிறதுக்காக இடம் வேணும். அதுக்கு பிறகு அதை நீங்கள் வச்ச பிறகு கீழே இறக்கி விட்டுடுங்க. இறக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நீடிலும் உள்ளே இருக்கணும். சரியான இடத்துல பொருத்தமாக, அப்போ தான் உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகும். ஊசியை நீங்கள் மேலேயே நிறுத்திட்டு செட் பண்ணும்பொழுது ஒரு சில நேரங்களில் தவறுதலாக பண்ணிட்டோம்னா ஊசி இதில் அடிபட்டுடும், இந்த ஃபுட்டில் அடிபட்டுடும். அதுக்காக எப்போதுமே ஊசியை கீழே இறக்கி வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி தைக்கும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இந்த ஸ்டோன் இருக்கிற பகுதியை நீங்கள் கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டே தான் தைக்கணும். நம்ம தவறுதலாக கொஞ்சம் அப்படி ஏறினாலும் உங்களுக்கு ஸ்டோனில் ஊசி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அதனால் நீங்கள் அதை எப்போதுமே இந்த தச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்த சரியாக போகுதான்ற மாதிரி பிடிச்சு அனுப்பி விடுங்க. இல்லைன்னா நம்ம அதை இப்படி ரொம்ப லாங்கில் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை அறியாமல் கூட இப்படி வந்து ஊசி ஏறுறதுக்கு வாய்ப்பாயிடும். இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் போடும்பொழுது தான் இவ்வளோ நெருக்கமான தையலை போட முடியும். நம்மளுக்கு வந்து டபுள் ஃபுட்டு இருக்கும் பொழுது, அதாவது நார்மல் ஃபுட்டு போட்டு தைக்கும் பொழுது கட்டாயமாக அந்த மாதிரி இவ்வளவு நெருக்கமான தையலை போட முடியாது. நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி தான், ஏன்னா அந்த ஸ்டோன் இருக்கிறதால அது கட்டாயமாக தள்ளி தான் வரும். உங்களுக்கு அந்த ஒரு ஃபுட்டோட அளவுக்கு தள்ளி வந்துடும். அப்படி வந்ததுன்னா கூட நீங்கள் தைரியமாக அப்படியே கூட தைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது பைப்பிங் மாதிரி இந்த நிறமே வந்து இந்த ஸ்டோன் ஒர்க்குக்கு பிறகு அந்த பைப்பிங் மாதிரி உங்களுக்கு அந்த நிறம் தெரிஞ்சாலும் அழகாக தான் இருக்கும். அதனால் சிங்கிள் ஃபுட்டு இல்லைன்றதுனாலையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம இந்த 4 பக்கமும் இந்த மாதிரி தையல் போட்டதால தான் உங்களால் இந்த இடமெல்லாம் அப்படியே அசைவில்லாமல் தைக்க முடிஞ்சுது. அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எப்போதுமே இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது சுலபமான வழியாக இதை வந்து நீங்கள் பிரிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்காது. ஏன்னா நம்ம போட்டது பெரிய தையல் தான், ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிடலாம். இப்போ எல்லா இடமும் நம்ம பிரித்து விட்டுட்டோம் இல்லையா? இந்த கழுத்தில் நம்ம போட்ட தையல்லேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இடைவெளி விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப கடினமான வளைவுகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலலாம் சின்னதாக நீங்கள் இந்த இதுலேயே வந்து ஒரு வெட்டு போட்ட மாதிரி சின்ன சிசர் கட் அதை போட்டுக்கோங்க. அப்படி போடும்பொழுது தான் உங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக திரும்பும். இப்படி கொடுத்து அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி விடும் பொழுது இந்த படித்தையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வளைவுகள் எல்லாம் ஏதாவது ஒரு டூல் வச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த டிசைன் முழுமையாக வெளியே வரும். இப்போ நம்ம சுற்றி படித்தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நுணுக்கமான வளைவுகளில் தைக்கும் பொழுது வேகம் காட்டாமல் ரொம்ப பொறுமையாக கையில் ஒரு பக்கம் அந்த கிளாத்தை இழுத்து வச்சுக்கிட்டே தைங்க. ரொம்ப அதை நுணுக்கமாக தைக்கலைன்னா நம்மளுக்கு ஸ்டோனில் ஊசி வந்து அடிபட்டுடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தைங்க. இப்போ நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு இப்படியே தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து நீடில் கீழே இறங்கிடும். ஏன்னா ரொம்ப நுனியாக இருக்குது இல்லையா? இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப பக்கமாக நம்ம கையில் இப்படி கொடுத்துக்கிட்டே தைக்கணும். இப்போ
ரொம்ப பொருத்தமாக நம்ம ஸ்டோன்லேயும் அடிப்படாமல் ஊசியும் ஜாக்கிரதையாக வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.